தஞ்சை, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளுக்கும் வரும் நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். அரவிந்த், தற்போது தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கும் தற்போது நவம்பர் 19ஆம் தேதி வாக்கு தேர்தல் நடைபெறும் என்றும் 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் பல கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அரவிந்த். தமிழக சட்டமன்ற தேர்தலானது மே 16ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் அன்றைய தினம் நடைபெறிருந்த இந்த 3 தொகுதிகளுக்கான தேர்தல் அந்த இடத்தில் அதிகமாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக இருந்த புகாரை தொடர்ந்து அந்த தேர்தலானது மே 16ஆம் தேதியிலிருந்து மே 19ஆம் தேதிக்கு முதலில் ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் அந்த இடத்தில் அதிகமான பணம் விநியோகிக்கப்படுகிறது என புகார் எழுந்ததை தொடர்ந்து அந்த தேர்தலானது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு மீண்டும் புதிதாக அந்த 2 தொகுதிகள், அதாவது அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூரில் மீண்டும் புதிய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து அதே போல திருப்பரங்குன்றத்தில் இருந்த எம்எல்ஏ சீவு அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து அந்த இடத்திற்கும் புதிதாக தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த 3 இடங்களிலுமே தேர்தல் நடத்துவதற்காக கடந்த வெள்ளிக்கிழமையே இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அன்றைய தினம் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்த 2 தொகுதிகளிலுமே அதிகமாக பணம் கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக அரவக்குறிச்சியில் 7,13 லட்சம் ரூபாய் வரை பணம் கைப்பற்றப்பட்டது. எனவே இந்த பணத்தை இது போன்ற மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக எந்தெந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக கூடுதலாக விவாதிக்க வேண்டியிருந்ததா அந்த ஆலோசனை கூட்டம் மீண்டும் இன்று காலை தொடங்கியது. இன்று காலை இந்த தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் தமிழக தேர்தல் அதிகாரிகளும் தமிழகத்தின் தேர்தல் பொறுப்பாளர்களுமான தபத்மான் மற்றும் மலையா மாலிக் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதே போல தேர்தல் எலெக்ஷன் கமிஷனரில் பிளானிங் டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் உள்ளது. அந்த டிபார்ட்மெண்ட் தான் எந்தெந்த தேர்தலில் தேர்தலை நடத்தலாம் என முடிவு செய்யும். எனவே இன்று காலை முதலே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வந்தது. அந்த கூட்டத்தின் முடிவில் வரும் நவம்பர் 19ஆம் தேதி இந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவது குறித்தும், அதே போல நவம்பர் 22ஆம் தேதி இந்த 3 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது நமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது.